ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு பார்த்தா எத்தனை பிரச்சனை. இந்த ஒரு கேள்விதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம். எந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை சஜஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், 2025 தி அல்டிமேட் லேப்டாப் பையிங் கைட் இஸ் ரெடி. லேப்டாப் பையிங் மிஸ்டேக்ஸ்னு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல டீடைல் வீடியோ கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் அது. நீ கேட்ட உனக்காக உங்களுக்கு சூட்டபிளான லேப்டாப்பை எப்படி டீடைலா பார்த்து வாங்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பிரிச்சு இந்த வீடியோ வச்சிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் வாங்க போறீங்க, ஆன்லைனோ ஆஃப்லைனோ? ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி உங்க பட்ஜெட் என்ன. இந்த ஒரு கேள்வி தான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம். காரணம் என்னன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி மாதிரி லேப்டாப் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு லேப்டாப் பாருங்க. ரெண்டு லேப்டாப்புமே i5 ப்ராசஸர், கிராபிக்ஸ் கார்டு, ரேம் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு லேப்டாப்போட யூசர்ஸ் வேற. ஒருவேளை இன்டர்சேஞ்ச் பண்ணி வாங்கினாங்கன்னா ரெண்டு பேரால லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. காசு தான் வேஸ்ட். ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு பார்த்தா எத்தனை பிரச்சனை. இன்டெல் வாங்கவா, AMD வாங்கவா, 8GB ரேம் போதுமா, 60GB வேணுமா, 512GB NVMe வாங்கலாமா, இல்ல 1TB ஹார்ட் டிஸ்க் போதுமா, கிராபிக்ஸ் கார்டுல ATI வாங்கவா, NVIDIA வாங்கவா, டச் ஸ்கிரீன் லேப்டாப் யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை சஜஸ்ட் பண்ண போறது கிடையாது. மத்தவனை நம்பினாதானடா பிளான் சொதப்புது. நீ ஒன்ன நம்பு. பேசிக்கலா நீங்க லேப்டாப் வாங்கும் போது ஒரு ஹார்ட்வேர் தான் வாங்குறீங்க, பிராண்டை வாங்குறது கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டெல், AMD. அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ATI, NVIDIA. ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா Crucial, சாம்சங், ஹீனிக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் NVMe-லயும் சாம்சங், இன்டெல், Crucial மாதிரி எக்ஸெட்ரா. டிஸ்பிளேல கூட மேஜரா ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. சாம்சங், LG, BOE, NLX. ஸோ இந்த மாதிரி சில ஹார்ட்வேர்ஸ் தான் எல்லா பிராண்ட்ஸ்லயும் ஷஃபிளே வந்துகிட்டு இருக்கும். ஓ, அப்படியா விஷயம். ஸோ இவங்கெல்லாம் தான் OEM மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா டெல், HP, ஏன் ஆப்பிளாவே இருக்கட்டுமே, டாப் டு பாட்டம் இவங்க யாருமே லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்றதே கிடையாது. ஸோ இந்த OEM வெண்டர்ஸ்ல இருந்து ஹார்ட்வேரை வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. பிராண்ட் கான்சியஸா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ டெல் தான் பெருசு, HP தான் பெருசு, ஆப்பிள் தான் பெருசு நம்ம நினைக்கவே வேண்டாம். ரிலேபிளான காம்பனன்ட், ஸ்பேஸ் யார் சப்ளை செயின்ல ப்ராப்பரா இருக்காங்களோ அந்த ஒரு பிராண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். ஜென்ரல் லேப்டாப் யூஸ் பண்றவங்க 3 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் பேசிக் யூசர்ஸ், செகண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ், தேர்ட் கேமர்ஸ் எடிட்டர்ஸ். முதல்ல லேப்டாப்போட சைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜென்ரலா லேப்டாப் வந்து ரெண்டு சைஸ்ல வருது. ஒன்னு 14.0, 15.6. 14.0 யாருக்கானதுன்னா, எனக்கு பியூரா லேப்டாப் வந்து லைட் வெயிட்டா இருக்கணும், காம்பாக்டா இருக்கணும்னா அவங்களுக்கானதான் 14.0. ஒருவேளை நீங்க லேப்டாப் வாங்குறது பியூர்லி ஃபார் ட்ரேடிங், டேலி, அக்கௌண்ட்ஸ் பர்பஸ், அதே மாதிரி எக்ஸல் ஒர்க் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க, கோடிங் பர்பஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இப்படி நிறைய இந்த 15.6 கரெக்டா இருக்கும். காரணம்னா இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல மட்டும்தான் கீபோர்ட் ஃபுல் கீபோர்டு வரும். அதாவது கீபோர்ட் வித் நியூமரிக் கீஸோட சேர்ந்தே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வர நம்மளோட பேசிக் யூசர்ஸ் தான். ஜென்ரலாக அவங்க எப்படி லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸல் ஃபைல், வெப் ப்ரௌசிங், மெயில் செக் பண்றது, PDF, அது மாதிரி சின்ன வீடியோஸ் பார்க்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் யூசர்ஸுக்கு பேசிக்கான ஹார்ட்வேரே சூப்பரா இருக்கும். அதாவது இன்டெல் இருக்கக்கூடிய 13th or 14th ஜெனரேஷன் ப்ராசஸர். இன்கேஸ் AMD இருந்ததுன்னா AMD Ryzen 3 பேசிக் யூசர் கரெக்டா இருக்கும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. இந்த பர் லேப்டாப் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பேசிக் சீரிஸ்ல ஃபுல்லாமே ஒரு 8GB ரேம் வந்து இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. அதாவது சாலிட் ரேம் சொல்லுவாங்க. அடிஷனலா ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்ல நீங்க தேவைன்னா ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேசிக் மாடல்ஸ் லேப்டாப்ல ரேம் அப்கிரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்காது. அதாவது செல்போன்ல வர மாதிரி ரேம் வந்து மதர் போர்டு இன்பில்டா இருக்கும். அப்கிரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. இன்கேஸ் நீங்க லேப்டாப் ஆன்லைன்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வாங்க லேப்டாப்ல இந்த ஸ்லாட் இருக்கான்றதை இன்ஸ்டால் பண்ணி வாங்குங்க. அந்த புரோகிராம ஏமாத்திட்டா பழி வாங்கிட்டாடா. நெக்ஸ்ட் முக்கியமானது ஸ்டோரேஜ் தான். ஸோ 512GB NVMe or 1TB NVMe வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து நீங்க பேசிக் லேப்டாப் ஸ்லோவா இருக்குன்னு பயப்படவே வேணாம். இப்போ வர லேப்டாப் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஹேங் எல்லாம் ஒன்றும் ஆகாது. எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சரிப்பா, இந்த பேசிக் யூசர்ஸ்க்கு ஏன்பா நீ i3 சொல்ற, i5 ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேற, அதே மாதிரி 8GB போதுமா, 60GB வேண்டாமா கேட்டீங்கன்னா, அதுக்கு போய் நிறைய காரணங்கள் இருக்கு. பேசிக் யூசர்ஸ்க்கு இந்த ஒரு ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் சூட்டபிளா சொன்னதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பேசிக்கான i3 ப்ராசஸர் வந்து ஜென்ரலா i5, i7 மாதிரி ஹீட் ஆகாது. ஸோ லேப்டாப்பை உங்களோட லேப்ல வச்சு யூஸ் பண்ணும்போது ஹீட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு i3 ப்ராசஸர் வந்து பேட்டரி கன்சப்ஷன் கம்மியா இருக்கிறதுனால லாங்கரான பேட்டரி பேக்கப் டைம் கிடைக்கும். லேப்டாப் லைட் வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி மதர் போர்டு ரொம்ப ஹீட் ஆகாதனால லைஃப் ஸ்பேனும் i5, i7 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சார்ஜரோட சைஸ் ரொம்ப சின்னதா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க கேரி பண்றதை பத்தி யோசிக்கவே வேணும். இந்த இடத்துல ஒரு பையிங் மிஸ்டேக் என்ன ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து பேசிக் யூசர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஹார்ட்வேர். இன்கேஸ் அவங்க தேவையில்லாம ஒரு கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு கிராபிக்ஸ் கார்டு மட்டும் ஆடாத கிடையாது. இது ஆட் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதாவது சார்ஜரை வந்து ஹெவி ஆகும். அதாவது 90% சார்ஜர் வர வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒரு பேசிக்கான டாஸ்க் யூஸ் பண்ணும்போது கூட கிராபிக்ஸ் கார்டு ஸ்டாண்ட் பைல இருக்கிறதுனால கண்டிப்பா லேப்டாப் ஹீட்டிங் ஆகும். ஹீட்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பா பேட்டரி பேக்கப் டைமிங் கம்மியாகும். அதே மாதிரி
லேப்டாப்போட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் லேப்டாப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து சிங்கிள் ஸ்டோரேஜ் மீடியம் தான் இருக்கு. அதாவது ஒரே ஒரு NVMe ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்க இதுல லேப்டாப்ல வாங்கி ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ண நினைச்சீங்கன்னா அது ஹார்ட் டிஸ்க் பண்ண முடியாது. ஸோ அந்த NVMe எடுத்துட்டு தான் 1 TB 2 TB NVMe போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டோரேஜ் என்னன்றது பிளான் பண்ணிட்டு நீங்க லேப்டாப் வாங்கும் போதே ஒரே ஸ்லாட்டா NVMe வாங்கிருங்க. ஸோ இது சிங்கிள் ஸ்டோரேஜ் மீடியம். இது நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்றது கஷ்டம். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்டோ ஒரு ப்ரோக்ராமரோ லேப்டாப் வாங்க போறீங்கன்னா, ஸோ இவங்க ஜென்ரலா ஒரு பேசிக் யூசேஜ் பிளஸ் அட்வான்ஸ்ட் கோடிங், வெப் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி இந்த எமுலேட்டர்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு ஹார்ட்வேர் எப்படி பண்ணலாம்னா, இன்கேஸ் இன்டெல்லா இருந்ததுன்னா இன்டெல் i5ல 14th ஜெனரேஷன் ப்ராசஸர், அதுவே AMD இருந்ததுன்னா AMD Ryzen 5 உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிராபிக்ஸ் கார்டுல கூட யூ ஹவ் காட் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ATI, தி அதர் இஸ் NVIDIA. ATI பத்தி நீங்க இப்போதைக்கு பேச வேணாம். ஆட் ஆன் கிராபிக்ஸ் கார்டுல NVIDIA பெட்டர் ஆப்ஷன் தான். முக்கியமா இந்த யூசர்ஸ் ப்ரோக்ராமிங் பண்றதுனால எமுலேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல ரேம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா ஒரு 16 GB ரேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வாங்குற லேப்டாப்ல அடிஷனல் ஸ்லாட் இருந்ததுன்னா மச் பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் தேவைன்னா அடிஷனல் ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான். ஜென்ரலா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கேட்டகரி லேப்டாப்ஸ் எல்லாமே ஒரு 512 GB NVMe கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க வாங்கும் போது எப்படி வாங்குங்கன்னா 512 GB plus 1 TB ஹார்ட் டிஸ்க், அதாவது ஹைபிரிட் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து NVMe இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஹைபிரிட் ஸ்டோரேஜ் வாங்கும்போது கம்மியான காஸ்ட்டுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் வாங்கிட முடியும். ஸோ இப்போ நீங்க டவுட் வரீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ரீசனால நான் NVMe 1 TB சஜஸ்ட் பண்ணாம ஒரு ஹைபிரிட் சஜஸ்ட் பண்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ என்னதான் NVMe இருந்தாலும் அது ஒரு டிஜிட்டல் மீடியம் ஆஃப் ஸ்டோரேஜ் தான். இப்போ நீங்க இப்படி வாங்க, ஒருவேளை லேப்டாப் ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல இருந்து டேட்டா ரெட்ரீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், இதுல இருந்து டேட்டா ரெட்ரீவ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஸோ டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இதுதான் ரிலையபிளான சோர்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்பிளே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஸ்பிளே பத்தி நம்ம பெருசா பேச வேண்டாம். என்ன காரணம்னா இப்போ வர மாடல் எல்லாத்துலயுமே ஃபுல் HD பேனல் தான் வருது. அதுவும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மக்கள் பார்க்க தவறுறதுன்னா இந்த லேண்ட் போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேப்டாப் ஸ்லிம் ஆக்குறங்கிற பேர்ல லேப்டாப்ல இருந்த அந்த லேண்ட் போர்ட்டை தூக்கிட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய காலேஜஸ்ல லேண்ட் கன்வர்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி போகும்போது தேவையில்லாம USB லேண்ட் கன்வெர்ட் எல்லாம் முடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ஸோ உங்க லேப்டாப்ல இந்த லேண்ட் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, அதாவது லேண்ட் போர்ட் இருக்கான்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. தேர்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போறது கேமர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் தான். லேப்டாப்போட மேக்ஸிமம் ஹார்ட்வேர் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றது இந்த கேட்டகரியில தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னா, எவ்வளவுதான் உங்களுக்கு ஹார்ட்வேர் கொடுத்தாலும் பத்தலன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு பத்துற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லேப்டாப்ல ஒரு ப்ராசஸர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்கு. அதாவது UPH, HX நிறைய மாடல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலா 3, அதாவது UPH, ஓகேங்களா. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த 3 ப்ராசஸர்ல ஒன்னு நீங்க யூக்கு போயிருங்க, இல்லாட்டி ஹெச்சுக்கு வந்துருங்க, நடுவில் நிற்க வேணாம். ஸோ இந்த ப்ராசஸர் டைப்பை பத்தியும் டீடைல் வெளியே வேணும்னா மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கேமர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ற லேப்டாப்ல இருக்கிற ப்ராசஸர் வந்து H ப்ராசஸர், அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். வி ஹவ் காட் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து AMD Ryzen 7, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் இருக்கக்கூடிய 14th ஜெனரேஷன் i7 ப்ராசஸர். அதுக்கு மேல i9 கூட இருக்குது, பட் i7 இஸ் ஓகே. ஸோ இந்த ப்ராசஸர் செலெக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர்எல்ஸ் EMI லேப்டாப் வாங்குறீங்க, அதே மாதிரி இந்த லேப்டாப் வச்சு தான் வேலை நடக்க போகுதுன்னா என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் நீங்க AMD விட இன்டெல் செலக்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ AMDல வந்து கொஞ்சம் ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ரிலையபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் மதர் போர்டில் எதுவும் ப்ராப்ளம்னா அதுக்கு உண்டான பார்ட்ஸ் சோர்ஸ் பண்றதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, AMD இஸ் ஏ ஹாஃப் பேக்டும்பாங்க, அதாவது அரை வேக்கடும்பாங்க. சில இடங்கள்ல அது வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இந்த கேமர்ஸ்க்கு எடிட்டர்ஸ்க்கு செலக்ட் பண்ண ப்ராசஸர்ல வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வரக்கூடிய இன்டெல் i7 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் எக்ஸலண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து டோட்டல் 20 கோர்ஸ் இருக்கு. அதுல 8 பெர்ஃபார்மன்ஸ் கோரும் 12 எஃபிஷியன்சி கோர் இருக்கு. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இல்லை, சூப்பரா இருக்கும். ப்ராசஸருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் கேமர்ஸ்க்கு எடிட்டர் இருக்கும் கிராபிக்ஸ் கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து NVIDIA. ஸோ NVIDIA இஸ் மோஸ்ட் காமன். ஸோ RTXல பாத்தீங்கன்னா 3050, 4050 நிறைய மாடல்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் கூட கூட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலா இப்போ இருக்க நல்ல கிராபிக்ஸ் கார்டு கேட்டீங்கன்னா NVIDIAல RTX 4050 நல்லா இருக்குது. பீக் பெர்ஃபார்மன்ஸ் சரி, ஹை வோல்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த NVIDIA RTX 4050ல GDDR6 கிராஃபிக் மெமரி இருக்கிறதுனால கிளாக் ஸ்பீடு 16 Gbps வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாம 96 மெமரி பஸ் இருக்கு. ஸோ அதோட இதோட TGB வந்து 37ல இருந்து 115 வாட்ஸ் வரைக்கும் பீக் பவர் இருக்கு. ஸோ ஆன் பேப்பர்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல மட்டும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பிளே பண்ணல. ஸோ உண்மையிலே இந்த லேப்டாப்ல யூஸ் பண்றவங்களுக்கு கேட்டபோது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அவங்களோட வேலையை ஸ்மூத்தா செய்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேமிங் எடிட்டிங் கேட்டகரியில ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது
நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரும் கிராஃபிக்ஸ் கார்டு ஒழுங்கா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு சப்போர்ட்டிங்கான NVMe வேணும். NVMe எந்த அளவுக்கு ஃபாஸ்டா டேட்டாவை ரேம் ப்ராசஸர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சிஸ்டம் வேலை செய்யும். இந்த NVMe செலக்ட் பண்றதுல நம்ம ஆட்கள் பண்ற பையிங் மிஸ்டேக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரேஷன் பார்க்கறது கிடையாது. Gen 4 Gen 5 இருக்கு. ஸோ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்ல போனா ஒரு Gen 4 NVMe OS லோட் ஆகிறதுக்கு 10 செகண்ட் எடுக்குதுன்னா ஒரு Gen 5 NVMe 5 செகண்ட்ல போயிடும். விச் மீன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த கேமிங் பண்றவங்க எடிட்டிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். NVMe வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது Gen 5 தான். ஸோ Gen 5 என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா ஆப் எல்லாம் சூப்பர் ஃபாஸ்டா ரன் ஆகும். கம்பேரிங் Gen 4ல வந்து பாத்தீங்கன்னா 15 to 25% இம்ப்ரூவ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கிறதுனால Gen 4 விட Gen 5 தாறுமாறா இருக்கு. Gen 5ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி எங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா வீடியோ ரெண்டரிங் பண்ணும்போது ஒரு 8K வீடியோ எடிட் பண்ணும்போது அதே மாதிரி கேம் விளையாடும் போது லேப்டாப் ரொம்ப ஸ்டேபிளா பெர்ஃபார்ம் பண்ணும். அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா Gen 3 Gen 4 விட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Gen 5 நல்லா இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் லேப்டாப்ல ரேம் முக்கியமானது. 32GB ரேம் பேசிக்கா போயிருங்க. 64 ரேம் இருந்தா ரொம்ப மச் பெட்டர். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் DDR4 DDR5 கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் DDR5 போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். DDR5ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 5600 MT/s இருக்கிறதுனால DDR5 வந்து 1.5 மடங்கு DDR4 விட ஃபாஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம DDR5 ஓட ஆபரேஷனல் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1.1 வோல்ட் தான். அதே இது DDR4 போனீங்கன்னா இட்ஸ் 1.2. ஃப்ரெண்ட்ஸ் இந்த DDR5 ரேம்ல ஒரு மிகப்பெரிய டிசைன் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ECC சொல்லுவாங்க, அதாவது எரர் கரெக்ஷன் கோட். இது என்ன செய்யும்னா லேப்டாப்ல OS கிராஷிங் ஆகிறது, ப்ளூ ஸ்கிரீன் எரர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரி எரர்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கா டீபக் பண்ணி கரெக்ட் பண்ணி லேப்டாப்பை ஸ்மூத்தா ஒர்க் பண்ண வச்சிரும். ஸோ கம்பேரிங் DDR4 DDR5ல வந்து இந்த கிராஷ் லேண்டிங் ஆர் இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பார்ட்டுக்கு வந்துடலாம். கேமிங் லேப்டாப்போட டிஸ்பிளே பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபுல் HD IPS பேனல் தான். ஸோ அதுல ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நிறைய மாறும். 120, 144, 240 வரைக்கும் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டோட முக்கியத்துவத்தை வந்து கேமர்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருந்ததுன்னா கேம் அளவுக்கு ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். இந்த லாகிங் லேட்டன்சி எல்லாம் இருக்காது. என்னப்பா கேமர்ஸ்க்கா சொல்லிட்டு இருக்க, எங்க டிசைனர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளே செக்ஷன்ல எடிட்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதான் இந்த OLED டிஸ்பிளே. ஸோ OLED டிஸ்பிளே பத்தி சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரையல் அண்ட் டெஸ்டட் தான். அதோட கலர் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டு தி ஃப்ரேம் எக்ஸலண்டா இருக்கும். சிம்பிளா ஒரு கம்பேரிசன் சொல்றேன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல் HD IPS பேனலுக்கும் இந்த OLED பேனலுக்கும் டிஃபரன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா நம்ம கண்ணு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ OLEDல முக்கியமான ப்ளஸ் பண்ண கேட்டீங்கன்னா நார்மல் டிஸ்பிளேயை விட 200 டைம்ஸ் ட்ரூ பிளாக் கலர் கிடைக்குது. அதே மாதிரி 4K HDR வந்து நார்மல் எல்இடியை விட OLEDல பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1.2 மில்லியன். அதே மாதிரி இந்த OLED டிஸ்பிளே ஸ்கிரீன் நீங்க பார்க்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34 மில்லியன் கலர்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கலரோட டெப்த், கலர் கிரேடிங் பண்றவங்க, எடிட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும். அதாவது நீங்க ஃபைனலா வரக்கூடிய அவுட் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய கலர்ஸும் லேப்டாப் ஸ்கிரீன்ல வர கலரும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இந்த கலர் கிரேடிங் இஷ்யூஸ், இந்த கலர் சேஞ்சிங், இந்த டிண்டிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது. OLED டிஸ்பிளே வந்து எஸ்பெஷலி இந்த கேமிங் பண்றவங்களை விட எடிட்டிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கேமிங் லேப்டாப்ல பஞ்சமே கிடையாது. காரணம்னா HDMI 2.1 இருக்கு. HDMI 2.1ல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் பேண்ட்வித் இருக்கு. அதாவது 48 Gbps/s. இதனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8K வீடியோவை 60 ஹெர்ட்ஸ்ல ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி 4K வீடியோவை 120 ஹெர்ட்ஸ்ல நம்ம ப்ளே பண்ண முடியும். இதனால என்ன பெனிஃபிட் வரும் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு எடிட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ரா வீடியோவை ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்டர்லயோ பெரிய டிஸ்பிளேல நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களால அந்த வீடியோவை ரொம்ப கிளாரிட்டியாவும் லேக் இல்லாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 5.1 வந்து இருக்கு. இதுல வந்து ஹை ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்கிறதுனால இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வைஃபை பொறுத்த வரைக்கும் 7. ஸோ இந்த வைஃபை 7 இருக்கனால நம்ம முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா நல்லா ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பிளென்டி ஆஃப் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் கேமிங் லேப்டாப்ல பஞ்சமே கிடையாது. நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்பீக்கர் பார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் பார்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியது. ஸோ இதுல கூட நிறைய பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. DTS, Dolby Atmos, அது மட்டும் இல்லாம புதுசா ஒருத்தர் வந்திருக்கான் நஹிமிக்குன்னு. இவங்களோட ஆடியோ கூட எக்ஸலண்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்க டெஸ்ட் அண்ட் ட்ரை பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோவை டீடைலா பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க லேப்டாப் வாங்கவே முடியாது. ஸோ உங்களோட ஹார்ட்வேர் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட பட்ஜெட் அதில் வரல அப்படின்னா ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி கூட ஆட் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லேப்டாப் பையிங் கைட் ஃபார் 2025. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.